கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. அப்பூச்சி காட்டுதல் என்கின்ற ஒரு விளையாட்டு. குழந்தைகளெல்லாம் பூச்சி காட்டும். அம்மாவனிடத்திலேயோ மற்றவர்களிடத்திலேயோ சில சமயம் பூச்சி காட்டுற அதற்காக வேண்டி அவர்கள் கண்ணை பிதிக்க கொண்டு பூச்சி காட்டுவார். குழந்தைய பயமுறுத்துறதுக்காக வேண்டி தாயார் ரெண்டு கண்ணை இப்படி புதிக்க கொண்டு இமைய புதிக்க கொண்டு பயமுறுத்துறதுக்காக பூச்சி காட்டுவா. இந்த குழந்தைகள் என்ன பண்ணும், உடனே இப்படி பார்க்கும், தான் புதிக்கணும் அம்மாவை பயமுறுத்த ஆரம்பிச்சிடும். இதுபோல சில சேஷ்டைகள், பூச்சி அப்படின்னு காட்டுறது சில சேஷ்டைகள் குழந்தைகளுக்கு. அப்படி காட்டக்கூடிய அந்த சில சேஷ்டைகளிலே கண்ணன் அப்படி அப்பூச்சி காட்டுறதை அனுபவிக்கிறார் இந்த பாசுரங்களால. மெச்சூது சங்கம் இடத்தான் நல்வேயூதி பொய்ச்சூதில் தோற்ற பொறையுடை மன்னர்காய் பத்தோர் பெறாதன்று பாரதம் கை செய்த அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான். அம்மனேகே அப்பூச்சி காட்டுகின்றான். மெச்சூது சங்கம், மெச்ச ஊது சங்கம், எல்லாரும் மெச்சும்படி சங்கத்தை ஊதுகின்றவன். சங்கத்தை ஊதும் போதே எல்லாரும் மெச்சினாளானா குழல் ஊதும் போது எவ்வளவு மெச்சுவார்கள். சங்கம் குழல் இந்த ரெண்டுமே அவனுடைய கையில இருக்கு. கிருஷ்ணாவதாரத்துல சங்கம் ஊதுவது போர்க்களத்துல துவாரகையில, குழல் ஊதுவது பிருந்தாவனத்துல. மெச்ச ஊது அந்த சங்கநாத மாத்திரத்தினாலே எதிர்கட்சியில் உடையவர்கள் எல்லாரும் தளர்ந்துடுவார்கள். அதை பார்க்கறதுனாலே இந்த கட்சியில் உடையவர்கள் எல்லாம் அதை மெச்சுவார்கள். சகோஷோ தார்த்தராஷ்டிராணாம் ஹிருதயானி வியதாரயத் என்று கண்ணன் அந்த சங்க ஊதினான். அதுவும் சமயத்துல ஊதுவான். எப்போ துரோணாச்சாரியரை சமாளிக்கவே முடியல, கத்திரியர்கள் மேலே பிராமணனாயிருந்து கொண்டு பிரம்மாஸ்திரங்களை பொழியிறார். சாட்சாத் ஸ்ரீராமர் ராட்சசனிடத்துல கூட பிரம்மாஸ்திரத்தை பொழியறதுக்கு தயங்குறார். ஆனா அவன் பிரம்மாஸ்திரத்தை போடுகிறான். அப்படி இருக்க அஸ்திரம் அறியாதவர்களான அரசர்கள் மேல தானே பிரம்மாஸ்திரங்களை பொழியும் பொழுது ரொம்ப படுசாவி ஏற்படுறது ராஜகுலத்துல. பரசுராமருடைய சிஷ்யர் தானே துரோணாச்சாரியர். ராஜகுலத்துல படுநாசம் ஏற்படுதேன்னு கவலைப்பட மாட்டார். அவர் எப்படியாவது சமாப்தி பண்ணிவிடுறது நல்லதுன்னு தோணித்து கிருஷ்ணனுக்கு. அதனால கிருஷ்ணன் ஒரு யானைக்கு அவருடைய பிள்ளையான அஸ்வத்தாமான்கிற பெயரை வைத்து அஸ்வத்தாமா கஜஹா ஹதஹா, அஸ்வத்தாமா கொல்லப்பட்டான் அப்படின்னு சொல்லி, அப்புறம் அது பொய் சொல்லக்கூடாது என்று தர்மபுத்திரர் கவலைப்பட பீமசேனன் மட்டிலும் ஆஹா நான் சொல்றேன் என்று வந்தான். அவனும் பொய் சொல்லக்கூடாதே. அதனால ஒரு யானைக்கல்லவோ அஸ்வத்தாமான்னு பேர் வச்சு அந்த யானையை அடிச்சு கொன்றும். அஸ்வத்தாமா ஹதஹா கஜஹா, அந்த கஜஹான்னு சொல்லும் போது துரோணாச்சாரியர் காதுல விழுந்துட்டா கவலைப்பட மாட்டார். அவர் காதுல விழக்கூடாதேங்கிறதுக்காக அந்த சமயம் பார்த்து தன்னுடைய திருவாயில பாஞ்சஜன்யத்தை வச்சு அழுத்தி கூவினானா. கஜகாங்கிறத காதுல விழல்ல, அஸ்வத்தாமா ஹதஹா அப்படின்னதுமே அவர் நொடிச்சு போயிட்டார். அப்புறம்தான் துரோணாச்சாரியரை வதம் பண்ண முடிஞ்சது என்று மகாபாரதம். அதை எல்லாரும் மெச்சினார்களா. பாண்டவர்கள் பட்சத்துல உள்ள அவ்வளவு அரசர்களும் கண்ணன் அப்படி சங்கம் ஊதினதற்கு மெச்சினார்கள். மெச்ச ஊது சங்கமும் இடத்தால் எப்பொழுதுமே எம்பெருமான் வலது கையில சக்கரமும் இடது கையில சங்கமும் வைத்து கொண்டிருப்பான்.
மெச்சகூது சங்கம் இடத்தாகான் நல் வே ஊதி, வேணா மூங்கில், மூங்கில்னா வேணு, நல்ல வேணு, வேணுகானம், வேணுவை ஊதி வேணுகானம் செய்து பொய்ச்சூதில் தோற்றக புரையுடை மன்னர்காகாய். சூதே பொய்தான், அதுலயும் பொய் சூது அந்த சகுனியை ஆடினது. வாஸ்தவமா காய குலுக்கி போடும் பொழுது பாண்டவர்கள் பட்சத்துலதான் அந்த காய் கூட விழருது. அவன் கண் கட்டி விட்டானா, அதுல ஏதோ 1 2 4 கவிழ்ந்ததுன்னா இவாளுக்கு வெற்றி அவளுக்கு வெற்றிங்கிற கிரமம் உண்டு. இவனுடைய வெற்றியை காட்டும்படியாகவே கண்கட்டி மாயமாக சூதாடினான் என்று மகாபாரதமே சொல்லுகிறது. அதனால சூதாட்டமே பொய் சூதுனாலே தோற்ற. கண்ணன் அங்க இருந்தா விடுவனா, சமயத்துல கண்ணன் இல்லை, சூதாடவே விட்டிருக்க மாட்டான். சூதாடினாலும் பொய் சூது ஆட விடமாட்டான். கண்ணன் சமயத்துல இல்லை, அதனால ராஜ்யத்தை இவர்கள் இழந்துட்டார்கள். இழந்தவர்கள் உடனே சூதாடின சொத்தை போராடி மீட்பேன் என்று கிளம்புவதற்கான திறமை உடையவர்கள். அர்ஜுனனுடைய காண்டீவத்தின் எதிரில் இந்த பேர்கள்ல யாருமே நிற்க முடியாது. அத்தகைய திறமை இருந்தும் கூட இவர்கள் உடனே போராடுவார்களே என்றே நினைத்து அவர்கள் இவர்களை பந்தப்படுத்துவதற்காக நீதி சொன்னால் இவர்கள் கேட்பார்கள் என்று சாமம் தானம் பேதம் தண்டம் என்கின்ற 4 நீதிகளிலே தான நீதியை சொல்லி 12 வருஷ வனவாசம், 1 வருஷ அஜ்ஞாதவாசம் போய் திரும்பி வந்தால் உங்களுக்கு உங்க சொத்தை தானம் பண்ணி விடுகிறோம் என்று தான நீதியை சொல்லி தர்மபுத்திரரை கட்டுப்படுத்தி சொத்தை புடிங்கண்டு காட்டுக்கு துரத்தினார்கள். அந்த விஷயத்துல இவனை தொலைச்சு கட்டணும். ஏனால் ஏதோ சொத்தை சூதாடினோம் சொத்தை இழந்தோங்கிறது இல்லாம திரௌபதியை இழுத்துன்னு வந்து மானபங்கப்படுத்தின பாட்டுக்கு அப்பொழுதே மண்டையை உடைக்கணும் அப்படிங்கிற கோபம் பீமன் அர்ஜுனன் இவர்களுக்கு இருந்த போதிலும் கூட ஆச்சரியம், தர்மபுத்திரருடைய சாந்தத்துக்கு கட்டுப்படுவாளாம் அவர்கள். அவ்வளவு பெருமை இருந்தும் கூட அந்த பொறுமை எப்போ 12 வருஷம் 1 வருஷம் அஜ்ஞாதவாசம் கழித்து தரேன்னு சொல்லியிருக்கிறார்களோ அதை நாம் பொறுத்துதான் போவோமே என்று சொல்லி தர்மர் நினைக்க, தர்மருக்கு மற்றவர்கள் 4 பேர்களும் கட்டுப்பட, அப்ப 4 பேர்களுமே பொறுமை உடையவர்கள் என்று ஆயிட்டதனாலே பொறைனா பொறுமை, பொறையுடை மன்னர்காய். பொறுத்து போன மன்னர்கள் இல்லையா, அவர்களை வஞ்சனை பண்ணலாமா? ஆனால் அவர்களுக்கு தூதனாக கண்ணபிரான் வந்து அவர்களுக்காக வேண்டி அவர்களுடைய சொத்து பூரா பிரித்து தரும்படி கேட்டும் துரியோதனனும் திருதராஷ்டிரனும் கொடுக்க முடியாது என்று சொல்ல, சரி அது போகட்டும், அவர்களுக்காக வேண்டி ஒரு 10 ஊர் கொடுங்கள் என்று கேட்கிறார். 10 ஊர் பெறாதன்று, ஒரு 10 ஊர் கூட பெறாதபடி உடனே தண்ட நீதி தான். எப்போ தான நீதி இங்கே செல்லுபடியாகலையோ தண்ட நீதி தான் என்று பாரதம் கை செய்த சமாதானப்படுத்திண்டு வா அப்படின்னு தான் சொல்லி அனுப்புறார்கள். பாண்டவர்கள் கௌரவர்களோட சந்தி செய்து கொண்டு வா, சண்டை வேண்டாம் என்று சொல்லி அனுப்புறார்கள். ஆனால் இந்த தூதன் சந்தி செய்து கொள்ளாதபடி சண்டையை தூண்டிட்டு வந்துட்டான். ஏனால் பூபாரத்தை இறக்குவதே இவருடைய திட்டமா இருக்கிறதுனால அப்ப போவானே நாள் நாம் முரடன்னு பேர் எடுக்க வேண்டாம், அவன் படியலேன்னு அவன் தலையில கட்டி விட்டு கடைசியில தன்னுடைய சங்கல்பத்தை நடத்திக்கலாம் என்று போன அழகிய தூதன். அந்த தூதன் அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான். அந்த தூதன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான். அந்த தூதனே கண்ணன், சின்ன கண்ணன். இவன் தானே அந்த பாரத யுத்தம் நடத்த போறான். அது விளையும் பயிர் முளையிலே அப்படின்னு இப்பொழுதே தோன்றதுனால திடீர்னு இது அப்பூச்சி காட்டுமா. அது என்ன தெரியும், குழந்தையாவும் இருக்கும், அப்பூச்சி காட்டவும் காட்டும். என்ன குழந்தையா இருக்கும், மண்ணு தின்னுடும். மண்ணு தின்னா குழந்தை தானே, ஏண்டாம் மண்ணை தின்ன அப்படின்னு யசோதை இப்படி அடிக்க வந்தா, மண்ணு திங்கலையே, திங்கவே இல்லையே, நீ சும்மா பொய் சொல்ற, ஆ காட்டு, உடனே அப்பூச்சி காட்டு. ஆண் காண்பிச்சா அகிலாண்டங்களையும் தன்னுடைய திருவயிற்றில காட்டுறதுதானே அப்பூச்சி. உடனே அப்பூச்சி காட்டுகின்றான்.
இப்படி இங்கே கண்ணனாக இருந்து அப்பூச்சி காட்டுகின்றவனே அங்க தூதனாக போகி அவனை கைது பண்ணிட வேணும் என்று பொய்யாசனம் இட்டு அதுல உட்கார வைத்து 100 படை வீரர்களை வச்சு கைது பண்ணிவிடணும் என்று திட்டமிட்டிருக்கிற துரியோதனனுடைய எதிரிலே விஸ்வரூபம் காண்பிச்சான் இல்லையா? அதைத்தான் அப்பூச்சி காட்டுகின்றான். சாமானிய குழந்தைகளாயிருந்தா என்ன பண்ணும்? அது தன்னுடைய கேசங்களெல்லாம் அப்படி முன்னாடி விட்டுண்டோ உம்னு முழிச்சுண்டோ இல்ல கையை அப்படி வச்சுண்டு சிங்கம் காட்டு அப்படின்னா அப்படி கையை வச்சுன்னு ஈ அப்படிங்கோ. இப்படிலாம் அப்பூச்சி காட்டு. அரையர் சேவையில மகா பெரியவாள்லாம் உட்கார்ந்துருப்பா இல்லையா? நம்பெருமாளும் எழுந்துள்ள இருப்பார். அரையர் சேவையும் நடக்கும். எதில்ல பாஷ்யக்காரர் காலத்துல பாஷ்யக்காரரே சுவாமி ராமானுஜரே உட்கார்ந்திருக்கிறார். எப்போ அவர் உட்கார்ந்திருக்கிறாரோ அவர் பின்னாடி எம்பார் முதலியாண்டான் முதலி அவருடைய சிஷ்யர்கள்லாம் உட்கார்ந்திருப்பார்கள். ஒவ்வொருத்தரும் மகானுபாவர்கள். அவர்கள் காலத்துக்கு முந்தி இருந்தே திருவங்கையாழ்வார் காலத்திலே இருந்தே அரையர் சேவை நடந்துட்டு வரதுனால அதை இவர்கள் ரசிப்பார்கள், உட்கார்ந்து கொண்டு ரசிப்பார்கள். அரையர் சேவைங்கிறது அந்த பாசுரங்களை சேவிக்கிறதும் அபிநயம் பண்றதும் உண்டு. இந்த அபிநயமும் பண்ணணும், அபிநயம் பண்ணிதான் அதை சேவிக்கணும். அப்பூச்சி காட்டுகின்றான் அப்படின்பதற்கு அபிநயம் பண்ணுவதற்கு அந்த சமயத்தில் இருந்த அரையர் தன்னுடைய 2 கண்களையும் புதிக்கண்டு கையப்படி வச்சுண்டு அப்பூச்சி காட்டுகின்றான் என்றும் தன்னுடைய கேசங்களை முன்னாடி விட்டுண்டு அப்பூச்சி காட்டுகின்றான் என்றும் அபிநயம் செய்தார். ஆனால் ஸ்ரீ ராமானுஜர் அதை ரசிக்கல, அப்படியே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அவர் ஹிருதயத்தில் உள்ளது வேற. அதை உள்ளது உள்ளபடி கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் முதலிகளால தான் முடியும். முதலினா சிஷ்யர்கள்னு அர்த்தம். அவர் சிஷ்யர்களால தான் முடியும். ஆனால் இப்படி ஆடிண்டே இருக்கும் பொழுது தன்னுடைய ஆச்சாரியன் ரசிக்கலே அப்படிங்கிறது பின்னாடி உட்கார்ந்திருக்கக்கூடிய எம்பார் என்கின்றவர், அவருக்கு கோவிந்தன் என்று பெயர். அந்த எம்பாருக்கு ஆச்சாரியன் ரசிக்கலையேன்னு தோணித்து அவளுக்கு அதுதான் முக்கியம். நம்பெருமாள் ரசிக்கிறாளா இல்லையா அது முக்கியம் இல்லை, தன் ஆச்சாரியன் ரசிக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதுக்காக அவர் பின்னாடி இருந்தவர் சுவாமி ராமானுஜருக்கு பின்னாடி இருந்து கொண்டே அரையருக்கு இப்படி 2 கைகளையும் காண்பிச்சார், சங்க சக்கரமாக காண்பிச்சார். இப்படி கண்ணை புதிக்கினவாறு அவர் சேவை பண்ணிட்டு இருக்கக்கூடியவர் திடீர்னு அப்பூச்சி காட்டுகின்றான் என்று சதுர்புஜமாக அபிநயம் பண்ணினார். சதுர்புஜம் கிருஷ்ணனுடைய அழகுக்காக அப்பூச்சின்னு அர்த்தம், பூச்சின்னு அர்த்தம். இப்படி சதுர்புஜமாக அபிநயம் பண்ணினதும் ஆஹா அப்படின்னா ராமானுஜர் பார்க்கணும். இப்படி திரும்பினாராம், கோவிந்தன் இருந்தாரோ என்று திரும்பினார். ஏன்னா இந்த ரசம் அவளுக்கு தான் தெரியும், மற்றவாளுக்கு பழகித்தான் தெரியணும். மற்றவர்கள் சம்பிரதாயமாக இருப்பார்கள். ஆனால் இவர்கள் அந்த ரசிக்க கோஷ்டியாச்சே, இவர்கள் ரசிக்கிற முறைய அவர்கள் தெரிஞ்சுக்கணுமானால் கொஞ்ச நாள் இவர்களிடத்துல பழகணும். சாமானிய குழந்தைகளா இருந்தா வேணா அப்பூச்சி காட்டுவதற்கு ஏதாவது சேஷ்டைகள் செய்யணும். எம்பெருமான் கண்ணன் விஷயமாக அப்பூச்சி காட்டுவதற்கு ஒன்றும் சேஷ்டை செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே. அவன் தான் சதுர்புஜகமாவோ அஷ்டபுஜகமாவோ அல்லது சகசிரபுஜகமாவோ நினைச்ச அளவு காட்சி கொடுக்கக்கூடியவனா இருப்பதனாலே அதுவே அப்பூச்சியாக ஆகும் என்று சொல்லுங்க. கிருஷ்ணகர்ணாமிர்தத்துல கூட பூச்சி காட்டுறது அப்படிங்கிறத சொல்றார். சாமானிய குழந்தை இல்லையே, இந்த குழந்தைய பார்க்கறதுக்கு தெய்வங்கள் தேவர்கள் எல்லாரும் வரார்கள் கனவுல. தாய் பக்கத்துல படுத்துட்டு இருக்கக்கூடிய கண்ணன் கனவு காணுகிறான். சம்போ ஸ்வாகதம் ஆசியதாம், ஆறு சம்புவா வாரும் வாரும் இப்படி உட்காரும். யாரு நான்முகனா பிரம்மாவா, அடாடா வாரும் இப்படி உட்காரும். கிரௌஞ்சாரே குசலம், எங்க முருகனை காணும், அது இருக்கான். முருகா க்ஷேமமா இருக்கேடாப்பா இப்படி வா. வித்தேசனோ திருஷ்யசே, குபேரன் பெரிய பணக்காரன், தன்மதிப்பு உடையவன். எங்க காணும் குபேரன், அவரும் வந்திருக்கார், அதோ இருக்கார். தேவ கோஷ்டி எல்லாம் கண்ணனை பார்க்க வந்திருக்கிறார்கள். கண்ணனுக்கு கனவுல அம்மா பக்கத்துல படுத்துண்டு சம்போ இந்திரா
பிரம்மன்னு குபேரா அப்படின்லாம் கூப்பிட்டு இது ஏதோ பேசுறது கனவுல. இதை பார்த்ததும் உடனே தாயார் பட்டுன்னு எழுந்து கொண்டு பயந்தாளா. இத்தம் சொப்னகதஸ்யே, கனவுல தேவர்களை பார்த்தாலும் கூட அவள் என்ன பண்ணினாள், ஏதோ மிரட்டுறது போல இருக்கு நம்முடைய குழந்தையன்னு சொல்லிட்டு, குழந்தைய சொப்பனத்துல துர்தேவதைகள் மிரட்டித்துனால், அப்போ தாயார் தூ தூ அப்படின்னு சொல்லிவிட்டா அதுகள்லாம் ஓடி போயிடுமா. குழந்தைக்கு ஏதோ பாலகிரகம் வந்திருக்குன்னு நினைத்து கொண்டு தூதூகிருதம் பாதுனகா, யசோதை பிராட்டி அந்த தேவதைகளுக்கு, யார் இப்ப சொல்லிட்டேன் பத்தியலா, அந்தந்த தேவதைகளுக்கு தூ 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 அப்படிங்கிறாள். இவள் பிள்ளைய பெத்த கர்வம் அவளுக்கு. அப்படி ஒரு பிள்ளைய பெற்றிருக்காள் இல்லையா, இவ ஏன் பாக்கி தெய்வங்கள்லாம் தூங்க மாட்டா, பாக்கி தெய்வங்கள்லாம் தூ தூ அப்படிங்கிறார்கள். அப்படி ஒரு குழந்தையனா இவ பெற்றிருக்கிறாள். தூதூகிருதம் பாதுனஹா என்று. பூச்சி வந்ததே பூச்சி வந்ததேன்னு புரந்தரதாசருடைய கீர்த்தனம் ஒண்ணு. அந்த பூச்சியில் அவர் அந்த பூச்சி வந்ததே அப்படிங்கும்பொழுது கண்ணனுக்கு, கண்ணனா பூச்சி காட்டுகிறானே அவர் பூச்சி காட்டுறார். கண்ணா பூச்சி வந்தது, நீ சமத்தா ஆடம் பண்ணாம படுத்துனுடு. என்ன பூச்சி வந்ததுன்னா, 4 தலையோட ஒரு பூச்சி வந்தது, 5 தலையோட ஒரு பூச்சி வந்தது, 6 தலையோட ஒரு பூச்சி வந்தது, ஆணத்தலையோட ஒரு பூச்சி வந்தது. பூச்சி வந்ததே பூச்சி வந்ததே என்று சொல்லி பயமுறுத்தி குழந்தைய தூங்க பண்றார் என்று ஒரு கீர்த்தனம். பூச்சி வந்ததேன்னு சொல்லுவானே, நான் கண்ணனை பார்த்தா பாக்கி எல்லாம் பூச்சியாட்டம் தான் தோணும். யாரு பார்த்தாலும் எதை பார்த்தாலும் ஏதோ பூச்சி வந்திருக்குன்னு தோணுமே தவிர, கண்ணனை பார்க்காதவர்களுக்கு தான் அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்குன்னு தோணுமே தவிர, கண்ணனை பார்த்துட்ட யசோதைக்கு எல்லா தெய்வ உருவங்களும் பூச்சி மாதிரி தான் இருக்கு அப்படின்னு காட்டுறது. கண்ணனே அப்பூச்சி காட்டுகின்றான் என்பதற்கு அவன் சதுர்புஜ மகா சங்கு சக்கரத்தை எடுத்து அப்பூச்சி காட்டுகின்றான் அப்படிங்கிறதுனாலே அந்த ரூபம் கூட இங்க பூச்சி ஆயிடுத்தே. ஏனால் கண்ணன் அவ்வளவு அழகு என்கின்றதை காட்டுகிறார். கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.